ராமாயணத்துல வாலிக்கும் பெரிய அரக்கனுக்கும் சண்டை நடக்குது. உண்மையாகவே வாலிய கொன்னது ராமரா இல்ல அந்த அரக்கனா? வாங்க பாப்போம். உலகத்திலேயே ரொம்ப பலம் வாய்ந்த வீரன் ஒருத்த இருக்கானா அவன்தான் வாலி. வாலிக்கே ஒரு சக்தி உண்டு. யார் எதிர நின்று போர் செய்கிறானோ அவனோட பாதி பலம் வாலிக்கு வந்துடும். வாலிக்கு எதிர நின்று சண்டை போட்டு வாலியை ஜெயிச்சவருன்னு யாருமே கிடையாது. இந்த வாலி கிஷ்கிந்தாவை வெற்றிகரமா ஆண்டுட்டு வந்தாரு. வாலிய சோதிக்கிறதுக்காகவே பெரிய அரக்கன் ஒருத்தன் வர்றான். வாலியும் அவன் கூட சண்டை போட தயாரா இருக்கான். இப்போ அரக்கனுக்கும் வாலிக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அரக்கன் அடி தாங்க முடியாம குகைக்குள்ள போறான். குகைக்குள்ள ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. வெளியில சுக்ரீவன், அனுமன் எல்லாரும் இருக்காங்க. நாட்கள் ஆகுது, காலங்கள் ஓடுது. வாலியும் அரக்கனும் வெளியில வரல. திடீர்னு ஒரு நாள் குகைக்கு உள்ள இருந்து ரத்த ஆறு வருது. ஐயோ, அண்ணனின் ரத்தம்! குகைக்குள் அரக்கன் அண்ணனை கொன்று விட்டான். அரக்கன் வெளியே வந்தால் நம்மையும் கொன்று விடுவான். குகையை மூடி விடுவோம் சொல்லி குகையை மூடுறான். இப்போ சுக்ரீவன் மன்னனாகி நல்லபடியா ஆட்சி பண்றான். கொஞ்ச நாள்லயே வாலி குகைக்குள்ள அரக்கனை கொன்னுட்டு குகைய ஒட்டச்சிட்டு வெளியில வர்றான். சுக்ரீவன் அரசாள்றத பார்த்து கோபப்படுறான். சுக்ரீவா, என்ன அநியாயம்! குகையை மூடிவிட்டு நீ அரசனாய் உள்ளாய். உன்னை கொன்றே தீருவேன் சொல்லிட்டு வாலி சுக்ரீவனோட மனைவிய சிறையில அடைக்கிறான். சுக்ரீவனையும் வாலி அரண்மனையை விட்டு விரட்டுறாரு. சுக்ரீவன் வாலிக்கு பயந்துட்டு காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காரு. அப்போ ராமபிரானும் லக்ஷ்மணனும் காட்டுக்குள்ள வர்றாங்க. அனுமனை சந்திக்கிறாங்க. அடுத்ததா சுக்ரீவனை சந்திக்கிறாங்க. என் மனைவி எனக்கு வேண்டும், ஆனால் வாலி என்னை கொன்று விடுவான். கவலை கொள்ளாதீர்கள், நான் உதவுகிறேன். நாளை வாலிக்கு பாடம் போட்டுவோம். மறுநாள் வாலியை சந்திக்க சுக்ரீவன் போறாரு. வாலி, வெளியே வா, என்னுடன் சண்டையிடு சொன்னதும் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறாங்க. பின்னாடி ராமர் நிக்கிறாரு. ராமபிரானே, வாலிக்கு எதிர் நின்று தாக்கினால் நம் பலம் அவனுக்கு சென்று விடும். தெரியும் அன்மரே, காத்திரு சொல்லிட்டு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கிறப்ப வாலிக்கு எதுக்க போகாம மறைஞ்சு இருந்து ராமர் அம்பு விட அது வாலியை தாக்க வாலி அங்கேயே விழுறான். வாலி, நீ வலிமை வாய்ந்தவன், மிக வீரமானவன். இருப்பினும் நீ செய்த தவறுதான் இந்த மரணத்துக்கு காரணம். ராமர் மடியிலேயே உயிர் போகுது. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கோபம் வரும்போது பொறுமையாக இருக்கணும். இல்லை என்றால் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கும். நிதானம் தேவை. மறக்காம நம்ம அறிவிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.